மேசராசிக்காரங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் எப்படி திரும்ப எந்திரிச்சு வராங்க அப்படிங்கிற உங்க தைரியத்தை பார்த்து அவங்க ரொம்பவே பிரமிச்சு போயிருக்காங்க. சொல்ல போனா உங்க மேல அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்திருக்கு. ஆகஸ்ட் 25 மேல உங்க வாழ்க்கையில சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல உங்க இவ்வளவு நாளா ரகசியமா கவனிச்சிட்டு இருந்த அந்த நபர் யார் அப்படிங்கிற அடையாளம் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க உங்க வேலை செய்யற இடத்துல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப கலக்கமான ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனா அவங்கள நீங்க கண்டுபிடிச்ச உடனே நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்த எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ காட்டிடவே கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப இயல்பா நடந்துக்கணும். இது நீங்க ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். ஏன் இது நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, அந்த நபர் உங்களை கவனிக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய திட்டம் இருக்கு. உங்க மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அவங்கள கண்டுபிடிச்சத வெளியே சொல்லிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை விட்டு போயிடும். நீங்க பொதுவாவே மனசுல பட்டதை படக்கென்று முகத்துக்கு நேரா சொல்லிடுவீங்க. அதுதான் மேசராசியோட இயல்பு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க உங்க பொறுமைய ரொம்பவே கடைபிடிக்கணும். அவங்க ஏன் உங்களை கவனிக்கிறாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய பரிசு என்ன அப்படிங்கறத அவங்களாவே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்க ஒரு நாடகம் ஆடித்தான் ஆகணும். உங்க சுபாவத்துக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உங்க எதிர்கால நன்மைக்காக இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் இனிமேல் நீங்க ரொம்ப உஷாரா கவனிக்க ஆரம்பிக்கணும். நீங்க எப்போதுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசுக்காரங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு உங்க உழைத்தை எல்லாம் கொட்டி தீர்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு யாருமே நிக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாம இவ்வளவு தூரம் உண்மையா இருந்தோமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பல ராத்திரிகள் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க கோபம் பல நேரங்கள்ல உங்களுக்கு எதிரியா மாறி இருக்கலாம். ஆனா உங்க கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்கல. இதெல்லாம் அந்த நபர் ரொம்ப தெளிவா பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. உங்க கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்க வெள்ளந்தித்தனத்தை அவங்க முழுசா உணர்ந்துட்டாங்க. அவங்க எதுக்காக இப்படி உங்களை நோக்கம் விடுறாங்கன்னு நீங்க ரொம்பவே யோசிப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணுமா, இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கேடணுமான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மை அது கிடையாது. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கலாமா, இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தலாமான்னு அவங்க ரொம்ப நாளா கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. உங்க திறமை என்ன, நீங்க எவ்வளவு ஏழ்மையானவங்க அப்படிங்கறத தூரத்துல இருந்து அவங்க கவனிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்தாச்சு. அதனாலதான் அவங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்க முன்னாடி நிக்க போறாங்க. அந்த தருணம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு ஆகஸ்ட் 25 மேல லேசா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அந்த சந்தேகம் உறுதியா மாறும்போது உங்க முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டிக்காதீங்க. இவங்க தானா அது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கணும். நீங்க அவங்களை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கொஞ்சம் உஷாராகி தின்வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உங்களை இன்னும் கொஞ்ச நாள் சோதிக்க நினைப்பாங்க. அந்த பொறுமையை நீங்க காட்டிதான் ஆகணும். மேசராசிக்காரங்க நீங்க எதையும் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறவங்க. ஆனா இந்த ஒரு இடத்துல உங்க சாதுரியத்தை நீங்க முழுசா பயன்படுத்தணும். அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க, என்னென்ன ரத்தைகளை பயன்படுத்துறாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான பதில் அதுலதான் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்குள்ள இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த நபர் என்ன கவனிச்சு என்னதான் பண்ண போறாங்க, இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காண வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல நீங்க சொந்தமா தொழில் பண்ற இடத்துலயா இருக்கட்டும், உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் இது வரைக்கும் முழுசா கிடைச்சிருக்காது. உங்களை விட கம்மியா உழைக்கிறவங்க எல்லாம் ஈஸியா மேல போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரே இடத்துல அப்படியே நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். இத நினைச்சு நீங்க பல தடவை மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் மொத்தமா போக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் இந்த நபர் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்காங்க. உங்களை பத்தி ஒரு தீர்க்கமான நல்ல முடிவை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டாங்க. உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இப்போதைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க இந்த நேரத்துல ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். இப்போ உங்களை சுத்தி சில ரகசிய எதிரிகளும் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் நல்லா வரத பார்த்து பொறுக்க முடியாதவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சு பின்னாடி குழி பறிக்க பாப்பாங்க.
அது மாதிரி ஆளுங்க முன்னாடி எல்லாம் உங்களை ஒரு பெரிய ஆளா ஜெயிக்க வச்சு காட்டணும்னு உங்களை கவனிக்கிற அந்த நபர் ரொம்ப உறுதியா நினைக்கிறாங்க. அதனால நீங்க எதையும் நினைச்சு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கான அந்த நல்ல நேரம் ரொம்பவே நெருங்கிடுச்சு. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி அந்த அமைதியையும் பொறுமையையும் நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிச்சுதான் ஆறணும். நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டாலும் அந்த நபருக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கிற அந்த கோபத்தையும் வேகத்தையும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் ஒதுக்கி வைங்க. உங்ககிட்ட சிரிச்சு பேசுற எல்லாரையும் உடனே நம்பிடாதீங்க. உங்களை உண்மையா அக்கறையோட கண்காணிக்கிற அந்த நபரோட பார்வைக்கும் உங்களை ஏமாத்த நினைக்கிறவங்களோட பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களை நோக்கி வரப்போற அந்த சந்தோஷமான மாற்றத்துக்காக நீங்க கொஞ்சம் காத்துக்குவீங்க. இன்னொரு பக்கம் பணம் பாசு விஷயத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கறதும் அந்த நபருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கைக்கு வர பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாம சில நேரங்கள்ல கடன் பிரச்சனையில மாட்டிட்டு நீங்க முழிக்கிறத அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க வெளியில வெத்தா சிரிச்சிட்டு சொத்துனாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பண நெருக்கடியா அவங்க சரியா கணிச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு சும்மா காசை கொடுத்து உதவி பண்றதை விட உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க உழைச்சு உங்க சொந்த கால்ல கம்பீரமா நிக்கணும் அப்படிங்கறது தான் அவங்களோட ஆசை. அதனாலதான் உங்களை அவங்க இவ்வளவு தூரம் ரகசியமா கண்காணிச்சு உங்க திறமைகளை எல்லாம் எடை போட்டு பாக்குறாங்க. குடும்பத்துல கூட உங்களை பல பேர் சரியா புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க சொல்ற நியாயத்தை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துல உங்க மதிப்பை உயர்த்தி காட்டணும்னு இந்த நபர் ஒரு கையை திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினாங்களோ இல்ல உங்களை குறை சொன்னாங்களோ உடனே கோபப்பட்டு சண்டைக்கு போகாதீங்க. அமைதியா ஒரு புன்னகையோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஏன்னா நீங்க சண்டை போடுறத அவங்க பார்த்தாங்கன்னா இவங்க இன்னும் பக்குவப்படல அப்படின்னு அந்த நபர் நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. உங்க பொருளாதான் இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முன்கோபத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ரொம்ப சாந்தமா நடக்க பழகுங்க. நீங்க இப்படி திடீர்னு அமைதியா மாறுறத பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட ஆச்சரியப்படுவாங்க. இவங்க என்னடா திடீர்னு இப்படி அமைதியா இருக்காங்களேன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. ஆனா அந்த ரகசிய நபர் மட்டும் உங்களோட இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதனால உங்களை தேடி வரப்போற அந்த பெரிய வாய்ப்பை கெடுத்துக்காம ரொம்ப உஷாரா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற அந்த மிகப்பெரிய உயரத்துக்கான முதல் படி இதுதான். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில பார்க்க ரொம்ப சந்தோஷமா எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள 1000 கலலைகளை வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருப்பாங்க. உங்களை பாக்குற பல பேருக்கு நீங்க ரொம்ப ஜாலியான ஆளு, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு தான் தோணும். ஆனா ராத்திரி நேரத்துல தலையணையில நீங்க விட்ட கண்ணீருக்கு மட்டும்தான் உங்க நிஜமான வலி என்னன்னு தெரியும். உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏமாற்றத்தையும் சோகத்தையும் அந்த ரகசிய நபர் ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் உங்களை இப்படி யாரும் ஆழமா புரிஞ்சுக்கிட்டது இல்லைன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களோட கணிப்பு ரொம்ப சரியா இருக்கு. நீங்க எந்த இடத்துல சறுக்குனீங்க, யாரு உங்களை ஏமாத்தினாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் அவங்க ரொம்ப கவனமா சேகரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்க உழைப்புக்கு ஏத்த ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், இல்ல சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிற கனவா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஒரு நிம்மதியான நிலைமையா கூட இருக்கலாம். அந்த கனவு அப்படியே காணல் நீரா போயிருச்சான்னு நீங்க ரொம்பவே சோர்வடைஞ்ச நேரத்துலதான் இந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையான வெளிச்சமா வர போறாங்க. ஆனா அவங்க நேரடியா வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரே விஷயம் உங்க மன உறுதிதான். எவ்வளவு அடி விழுந்தாலும் இவங்க கலங்காம நிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் அவங்க இப்பவும் தூரத்துல இருந்து சோதிச்சு காத்துட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு வரப்போற சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்து நீங்க துவண்டு போயிடக்கூடாது. உங்க அன்றாட வேலைகளை நீங்க எப்பவும் ரொம்ப சாதாரணமா செஞ்சிட்டு இருங்க. புதுசா எந்த ஒரு பதற்றத்தையோ இல்ல தேவையில்லாத குழப்பத்தையோ முகத்துல காட்டாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க போதுங்கிற அந்த உள்ளுணர்வை நீங்க மட்டும் அமைதியா ரசிச்சு அனுபவிங்க. யாராவது உங்ககிட்ட வந்து உங்களை பத்தி தப்பா கணிச்சு பேசினா கூட அதையெல்லாம் காதுல வாங்காலும் கலந்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கான பதில் உங்க வாயில இருந்து வரக்கூடாது, உங்க உழைப்புல இருந்தும் உங்களுக்கு கிடைக்க போற அந்த வெற்றியில இருந்தும் தான் வரணும். அதை முழுமையா உங்களுக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு தான் அந்த நபர் காத்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு சாதாரணமா அமைதியா உங்க பாதையில போயிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை நெருங்கி வந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கான கலை முட்டுக்கட்டினில அந்த நபர் இப்போ ஒன்னொன்னா உடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை.
கடந்த சில வாரங்களா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை தொட்டா அதுல ஆரம்பத்துல கொஞ்சம் இழுபறியா இருந்தாலும் திடீர்னு யாரோ ஒருத்தர் மூலமா அது சுலபமா முடிஞ்சிருக்கும். நீங்க கூட என்னடா இது, நம்ம நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பீங்க. ஆனா அது வெறும் நேரம் மட்டும் கிடையாது. அந்த ரகசிய நபர் பின்னணியில இருந்து உங்களுக்கு செய்யற சின்ன சின்ன உதவிகள் தான் அது. உங்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்க பாதையில இருக்கிற முட்களை எல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு புதுவிதமான தைரியமும் தெம்பும் இப்ப வந்திருக்கும். அதுக்கு முழு காரணமும் உங்களை சுத்தி இப்ப பரவி இருக்கிற அந்த நல்ல அதிர்வலைகள் தான். சொந்த பந்தங்களுக்கு இடையில உங்களுக்கு இருந்த சில மனக்கசப்புகளையும் அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகங்களையும் இந்த நபர் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யார் யார் உங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்திட்டு நடுத்தருவுல விட்டாங்க அப்படிங்கிற முழு கதையும் அவங்களுக்கு அத்துப்படி. அதனாலதான் உங்களை தூக்கி நிறுத்துறதுக்கான முயற்சிகளை அவங்க ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இனிமே வரப்போற நாட்கள்ல உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு நிறைய விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்த ஆரம்பிக்கும். யார நம்பலாம் யார நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு தானாவே கிடைக்கும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது அப்படிங்கறத உங்க முகபாவனையில கூட நீங்க வெளிப்படுத்த கூடாது. உங்களுக்கு நல்லதே நடந்தாலும் அது ரொம்ப அடக்கமா ஆரவாரம் இருந்தாலும் ஏத்துக்க பழகுங்க. சில நேரம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட உங்களை சீண்டி காக்குற மாதிரி சில வார்த்தைகளை பேசுவாங்க. அதுக்கெல்லாம் எங்க நல்லது நடக்க போகுது அப்படின்னு உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி கூட நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு சுரீர்னு கோபம் வர்றது ரொம்ப சகஜம்தான். ஆனா அங்கதான் நீங்க உங்க மனச ரொம்ப கட்டுப்பாட்டோட வச்சுக்கணும். அவங்க பேச்ச கேட்டு நீங்க கொதிச்சு எழுந்தீங்கன்னா அது உங்க பலவீனமா மாறிடும். அதை அந்த நபர் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. அதனால உங்களை யார் என்ன சொன்னாலும் ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்த கடந்து போற பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும். உங்க மனம்தான் இப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். உங்களை இவ்வளவு நாள் உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்க ஒரு நேரம் வரப்போகுது. அந்த வெற்றியை முழுசா அனுபவிக்கணும்னா நீங்க இப்போ காட்டுற பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால உங்க மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க இப்போ உணர ஆரம்பிப்பீங்க. இப்பவும் ஏதோ ஒரு யோசனையில ஒரு விதமான மன அழுத்தத்திலேயே சுத்திட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போறது. ராத்திரி படுத்தாப்போட தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்த காலம் எல்லாம் மாறி நல்ல நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ரகசிய நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட ஆரம்பிச்சதுல இருந்து உங்களை சுத்தி ஒரு புது விதமான நல்ல சக்தி உருவாகி இருக்கு. உங்க உடம்புலையும் மனசுலயும் ஒரு புது சுறுசுறுப்பு வந்திருக்கிறத நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இது எல்லாமே உங்க நல்லதுக்கான ஒரு ஆரம்பம் தான் நீங்க முழுசா நம்பலாம். இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாகவே நதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். நேத்து வரைக்கும் உங்களை அசிங்கப்படுத்தினவங்க இன்னைக்கு திடீர்னு சிரிச்சுக்கிட்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சுயநலம் இருக்குன்னு அர்த்தம். அந்த ரகசிய நபரு இதையெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கள உங்க கூட வச்சுக்கிறீங்க, யார தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க முடிவை அவங்க ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க. அதனால யார் வந்தாலும் அவங்க கிட்ட ஒரு அளவோட மட்டும் பழகுங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் கொட்டி தீர்த்துறாதீங்க. அது பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வர்ற தருணத்துக்கு நீங்க உங்களை முழுசா தயார்படுத்திக்கணும். உங்க நடையில உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் வரணும். யாராவது உங்களை தரக்குறைவா பேசினா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறேன்னு நீங்க உங்க தரத்தை இறக்கிக்க கூடாது. உங்களுக்கான இடம் ரொம்ப உறுதியா தயாராகிட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு தகுதியானவரா உங்களை நீங்களே செதுக்கிக்கணும். அந்த ரகசிய நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த வாய்ப்பு உங்க குடும்பத்தையே தூக்கி நிறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால இப்போ நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்க மாசாலையினால உங்க இலக்க மட்டும் நோக்கி ரொம்ப தெளிவா அமைதியா அடி எடுத்து வைங்க. உங்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு உண்டு. நடக்க போற ஒரு விஷயத்த முன்கூட்டியே கணிக்கிற ஒரு அபாரமான ஆற்றல் உங்க மனசுக்கு இருக்கு. கூட கொஞ்ச நாளா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வு தோணிக்கிட்டே இருக்கும். அது 100க்கு 100 உண்மை. ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ரொம்ப இலகிய மனசு பாருங்க. யாராவது வந்து கொஞ்சம் பரிதாபமா பேசிட்டா உடனே உணர்ச்சி வசப்பட்டு உங்க கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துருவீங்க. இல்லைன்னா அவங்களுக்காக ஏதாவது செய்யறேன்னு அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துருவீங்க. இத மட்டும் இப்ப நீங்க எந்த காரணத்தை கொண்டும் செஞ்சிடவே கூடாது. ஏன்னா
உங்களை கவனிச்சிட்டு இருக்கிற அந்த நபர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும், குறிப்பா நீங்க பண விஷயத்துல எடுக்கிற முடிவுகளை ரொம்ப உன்னிப்பா பாத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பையோ இல்ல ஒரு பெரிய தொகையோ கொடுத்தா நீங்க அதை எப்படி கையாளுவீங்க, அதை வச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்களா இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறுவீங்களான்னு அவங்க எடை போடுற நேரம் இது. அதனால உங்க சொந்த முன்னேற்றத்துக்கும் உங்க குடும்பத்தோட தேவைகளுக்கும் மட்டும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலையெடுத்து வாழ்ந்து காட்டுற நேரம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. ஆனா உங்க இலக்குல இருந்து நீங்க கொஞ்சம் கூட கவனம் செதறக்கூடாது. அந்த ரகசிய நபர் உங்களுக்கு கொடுக்க போறது வெறும் பொருள் உதவி மட்டும் கிடையாது, 4 பேர் மதிக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சமுதாய அந்தஸ்து. அந்த கௌரவமான இடத்துக்கு நீங்க போகணும்னா உங்க மனசை நீங்க இரும்பு மாதிரி ரொம்பவே பக்குவப்படுத்திக்கணும். யார் என்ன கேட்டாலும் முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்ல பழகுங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு மாற்றத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். உங்களோட இந்த தைரியமான முடிவுகளை பார்க்கும்போது அந்த நபருக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பு இன்னும் பல மடங்கு போடும். பரவாயில்ல, இவங்க அடிபட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க, இனிமே இவங்களை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு அவங்க ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவாங்க. அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அதனால வெளியில நடக்கிற எந்த ஒரு அனாவசியமான விஷயத்திலையும் தலையிடால உங்க வேலையை மட்டும் அமைதியா தருங்க. ஒரு சுத்தி என்ன நடக்குது, யார் எப்படி பழகுறாங்க அப்படிங்கறத மட்டும் ரொம்ப கவனமா கண்காணிக்க பழகுங்க. உங்களுக்கான அந்த பெரிய அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. அது வரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியான ஒரு பார்வையாளரா மட்டும் இருங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். உங்களை பிடிக்காதவங்க, உங்களுக்கு எப்படியாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஆனா இவங்க முந்தி மாதிரி கோபப்பட மாட்டேங்கிறாங்க, எதுக்குமே ஆத்திரப்படாம ரொம்ப அமைதியா இருக்காங்களேன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்க அமைதி இப்போ அவங்கள ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் நீங்க அடைஞ்சிருக்க மிகப்பெரிய முதல் வெற்றி. அந்த ரகசிய நபர் உங்களை இந்த ஒரு நிலைமையில பாக்குறதுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட இருந்த அந்த சின்ன சின்ன குறைகளை எல்லாம் நீங்களே சரி செஞ்சுக்கிட்டத காத்து அவங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அவங்க உங்ககிட்ட நெருங்கி வர்றதுக்கான நேரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனா அவங்க உங்ககிட்ட அறிமுகமாகற அந்த நொடியில நீங்க எந்த அளவுக்கு சாதாரணமா பந்தா இல்லாம இருக்கீங்க அப்படிங்கறதுலாம் அவங்க வைக்க போற கடைசி சோதனைக்கு. சில பேருக்கு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்தாலோ இல்ல ஒரு பெரிய ஆட்கள் தேடி வந்தாலோ உடனே தலைக்கணம் வந்துடும். நீங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு நிரூபிச்சு ஆகணும். எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் உங்க கால் எப்பவும் தரையில தான் இருக்கணும். அந்த அடக்கமும் பணிவும் தான் அந்த நபரை உங்களுக்காக எதையும் செய்ய வைக்கும். உங்களை சுத்தி இனிமே நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கான பெரிய வாசலை திறக்கிற சாவியா தான் இருக்கும். அதனால எதையும் சாதாரணமா நினைச்சு கடந்து போயிடாதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு வெளியில ரொம்ப அமைதியான தெளிவான ஒரு ஆளா நீங்க வேலை வரணும். உங்களை தேடி வரப்போற அந்த நபர் ரொம்ப பெரிய ஆடம்பரத்தோடவோ இல்ல பாடோபமாகவோ வரமாட்டாங்க. நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சாதாரண நேரத்துல ஒரு சாதாரண இடத்துலதான் இந்த சந்திப்பு நடக்க போகுது. நீங்க எப்பவும் போல கடைக்கு போயிட்டு இருக்கும் போதோ இல்ல எங்கேயாவது பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போதோ இல்ல உங்க வீட்டு வாசல்லையே கூட அந்த நிகழ்வு நடக்கலாம். அதனால நீங்க யாரையோ தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அவங்கள தேடி போகக்கூடாது, அவங்கதான் அவங்கள தேடி வருவாங்க. இயற்கையே இதுக்கான எல்லா நிலைகளையும் ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிச்சிடும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க மேல நீங்க முழுமையான நம்பிக்கை வைக்கணும். நமக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற அந்த நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உங்க மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருங்க. எத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்தான உங்க உடல் நலத்துல கூட நீங்க பெரிய அளவுல அக்கறை காட்டியிருக்க மாட்டீங்க. நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பை நீங்க கையில எடுக்க போறீங்க. அதுக்கு உங்க மனசு எந்த அளவுக்கு மலமா இருக்கணுமோ அதே அளவுக்கு உங்க உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். அதனால உங்க உணவு பழக்கத்திலயும் சரி உங்க உடல் நலத்திலயும் சரி நீங்க இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை இப்ப உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால உங்க முகம் கூட இப்ப முன்னாடி விட ரொம்ப பிரகாசமா ஒரு தனி கலையோட இருக்கிறத நீங்களே கண்ணாடியில காத்து உணர்வீங்க. இது எல்லாமே உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த வசந்த காலத்துக்கான ஆரம்ப அறிகுறிகள். எதை நினைச்சும் பயப்படாம ரொம்ப தெம்பாயினுங்க. உங்களை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்தின எல்லா விஷயங்களும் பனி மாதிரி நிலகி போறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க கேட்ட வசவுகள் அவமானங்கள் எல்லாமே இனிமே புகழ்ச்சியா மாறப்போறது. ஆனா அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடாம உங்க கடமையை மட்டும் ரொம்ப சரியா செஞ்சுட்டு வாங்க. உங்களை யார் கவனிச்சிட்டு இருக்காங்க,
அவங்க மூலமா என்ன பெரிய அற்புதம் நடக்க போறதுங்கிற அந்த தேடலையும் எதிர்பார்ப்பையும் உங்களுக்குள்ளேயே ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க வெற்றிக்கான பாதை ரொம்ப தெளிவா தயாராகிட்டு இருக்கு. உங்க குடும்பத்துக்குள்ளயும் சரி, உங்க சொந்த பந்தங்களுக்கு இடையிலயும் சரி, சில பேர் உங்க வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறத நீங்க கண்கூடா கவனிச்சிருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும், பெரிய ஆளா வரணும்னு வெளியில சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எப்ப சறுக்குவீங்க, உங்களை எப்ப நப்பம் தட்டலான்னு ரொம்பவே நல்லா காத்துட்டு இருப்பாங்க. இத்தனை நீங்க அவங்க போடுற அந்த போலி முகமுடிய உண்மைன்னு நம்பி நிறைய ஏமாந்துட்டீங்க. ஆனா இப்ப உங்களை ரகசியமா கண்காணிக்கிற அந்த நபர் இந்த மாதிரி துரோகிகளை எல்லாம் ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும்போது இந்த மாதிரி கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க அதை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. அதனாலதான் உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வட்டத்தை அவங்க இப்போ அமைச்சிட்டு வராங்க. இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த வசந்தத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க ஏறப்போற இந்த சிம்மாசனம் உங்களுக்காகவே ரொம்ப சிறப்பா செதுக்கப்பட்டிருக்கு. உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய பரிசு அது. யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தி இவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு ரொம்ப சாதாரணமாக ஒதுக்கினாங்களோ அவங்க முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க நிழல் கூட அவங்க மேல படாத அளவுக்கு நீங்க ரொம்ப உயரத்துக்கு போக போறீங்க. அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து இப்போ ரொம்ப பிரகாசமா மாற போறது. உங்க மனசுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்த அந்த வலியும் வேதனையும் இனிமே ஒரு பெரிய சந்தோஷமா மாறப்போகுது. அந்த சந்தோஷத்தை முழுமையா ஏத்துக்க உங்க மனசை நீங்க ரொம்பவே பக்குவப்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க கூடவே சுத்திட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போதுதான் யார் உண்மையா உங்க கூப்பிட்ட நிக்கிறாங்க, யார் நழுவி போறாங்கிற நிஜமுகம் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க நிறைய பேரை உங்க வாழ்க்கையில ஏற்கனவே அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வழிகள் தான் இப்போ உங்களை ரொம்பவே பக்குவப்படுத்தி இருக்கு. உங்களை கவனிக்கிற அந்த நபர் உங்களுடைய இந்த பக்குவத்தை ரொம்பவே ரசிக்கிறாங்க. நீங்க யாரையும் இனிமே ஈஸியா நம்பிட மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு கொடுக்க போற அந்த மிகப்பெரிய பொறுப்பை நீங்க ரொம்ப சரியா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம ரொம்ப நியாயமா செஞ்சு முடிப்பீங்கன்னு அவங்க முழுசா நம்புறாங்க. பணத்தை விட மனிதர்களோட குணத்தை நீங்க இப்போ ரொம்ப நல்லா எடை போட கத்துக்கிட்டீங்க. நீங்க இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்க நிகழ்காலத்துல மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. நேத்து நடந்த துரோகங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா நாளைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களால முழுசா அனுபவிக்க முடியாது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத மாரத்தை எல்லாம் முதல்ல இறக்கி வைங்க. உங்களை தேடி வர போற அந்த நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டிய ஒரு ஆசானா கூட இருக்க போறாங்க. அவங்க மூலமா நீங்க கத்துக்க போற விஷயங்கள் உங்க எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி எழுத போகுது. நீங்க கொட்டதெல்லாம் தொலைங்கிற நேரம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. உங்க பேச்சுக்கு சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நீங்க சொல்றத கேட்க ஒரு கூட்டனே காத்துட்டு இருக்க போகுது. அதனால உங்க வார்த்தைகள்ல இனிமே ஒரு நிதானமும் ஆழமும் இருக்கணும். தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபட்டு உங்க சக்தியை வீணாக்காதீங்க. உங்களுக்கான நல்ல நேரம் முழுமையா நலர போகுது. அதை ரொம்ப அமைதியா முழுமையான நம்பிக்கையோட வரவேற்க மட்டும் தயாராகுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு சில நேரங்கள்ல நான் இவ்வளவு நல்லா இருக்கோமே, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, இருந்தாலும் நமக்கு ஏன் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலன்னு நீங்க சாமி கிட்ட கூட நிறைய முறை சண்டை போட்டிருப்பீங்க. நீங்க கோவில்ல போய் நின்னாலும் உங்க பிரார்த்தனை என்னன்னே, எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்து ஒரு விடிவு காலம் வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைந்ததாதான் இருக்கும். அந்த ஏக்கத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் இப்போ அந்த குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. நீங்க கும்பிடுற தெய்வமே ஒரு மனுஷ ரூபத்துல உங்களுக்கு உதவி செய்ய போகுதுன்னு கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அந்த இறைவன் முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் உங்க தகுதியை புரிஞ்சுக்கிட்ட உங்க திறமைய மதிக்கிற ஒரு ஆளை உங்களுக்காகவே அனுப்பி வச்சிருக்கான். இனிமே நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல.